பிரித்தானியாவின் லண்டனில் ஈழத் தமிழருக்கு சொந்தமான கடை ஒன்று உடைக்கப்பட்டு பொருட்கள் திருடப்பட்டுள்ளன. குறித்த கடையின் ஜன்னல் வழியாக நுழைந்த கொள்ளையர்கள் பல்வேறு பொருட்கள் மற்றும் கணினியின் பாகங்களை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர். பாதிக்கப்பட்ட கடையின் உரிமையாளரான எஸ்.கே. சதீஷ் என்பவர் இது தொடர்பான தகவல்களை சமூக வலைதளம் ஊடாக வெளியிட்டுள்ளார். தனது கடையில் நிகழ்ந்த திருட்டின் பின்னர் கடையின் உரிமையாளர்கள் பின்பற்ற வேண்டிய முக்கியமான பாதுகாப்பு நினைவூட்டல்களை அவர் பகிர்ந்துள்ளார். கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து தன் கடை மற்றும் பாதுகாப்பு கட்டமைப்பில் தவறுகள் உள்ளதை கண்டுபிடித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கடையின் அலாரம் அமைப்பு கதவுகள் திறக்கப்படும் போதுதான் செயல்படும். கடைக்குள் நுழைந்த நபர்கள் ஜன்னல் வழியாக வந்தால் எச்சரிக்கை அலாரம் எழுப்பப்படவில்லை என தெரிவித்துள்ளார். அலாரம் நிறுவனத்துக்கு கூட இந்த பிரச்சினை தெரியாது. உடைப்பு நேரத்தில் எந்த எச்சரிக்கைகளும் ஏற்படவில்லை. இதனால் கடை உரிமையாளர்கள் அலாரம் அமைப்புகள் சரியாக இயங்குகிறதா என்பதை சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். ஜன்னல் வழியாக நுழையும் போது அலாரம் இயங்குகிறதா என்பதை சோதிக்க வேண்டும். இரவு நேரங்களில் கவுண்டரில் உள்ள பணத்தையும் சிகரெட் உள்ளிட்ட மதிப்புள்ள பொருட்களையும் குறைக்க வேண்டும். பண ட்ராயரை திறந்து உள்ளே பணம் இல்லை என்பதை காட்ட அதை வெறுமையாக விடுங்கள். கடையில் சில விளக்குகளை எரிய விடுவதன் மூலம் கடையில் ஆள் நடமாட்டம் உள்ளது என்பது போன்ற தோற்றத்தை வெளிப்படுத்தலாம் என கடையின் உரிமையாளரான சதீஷ் தெரிவித்துள்ளார்.